வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாமில் 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டைரக்டர் அப்படிங்கிற மெயினாக பொசிஷனுக்காக தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு 2 கேட்டகரியில் ஜாயின்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க. அண்ட் லெவல் 11னால பேவும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 67,000லேருந்து ஆல்மோஸ்ட் 2 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. நம்ம சேனலில் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேர் வந்து கவர்மெண்ட் அப்படின்னாலே என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் மட்டும் தான் அவைலபிள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா லேட்டரல் என்ட்ரி மூலமாக நிறைய ஜாப்ஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் உள்ளே போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், நீங்களே அதை கோ த்ரூ பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாயின்ட் டைரக்டர் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃபார்ம் இன்ஃபர்மேஷனுங்கிறது கொடுத்துட்டாங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷனுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் உங்களுடைய ஃபில் பண்ணப்பட்ட அந்த பயோடேட்டா அல்லது கரிக்குலம் விட்டேவை Under Secretary to the Government of India, room number 17, Ministry of Agriculture and Farmers Welfare, Department of Agriculture and Farmers Welfare, Krishi Bhavan, New Delhi, 110001 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. வித்தின் 60 daysக்குள்ளே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யூ ஹாவ் டைம். அண்ட் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெப்புடேஷனில் தான் இது வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 5 years ரெகுலர் சர்வீஸ் இந்த கிரேட் ரெண்டட் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அனலாகஸ் போஸ்ட் ஆன் ரெகுலர் பேசிஸில் இருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்டர்ஸ் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் அல்லது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் கோஆர்டினேஷன் ஓவர்சீயிங் ஆர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்முலேஷன் அண்ட் கண்டக்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷனில் 3 years அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு டெப்புடேஷன் தான் இதுவும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் அல்லது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் இதில் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதி, வேலையும் நமதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.